ஹலோ, இன்னைக்கு நம்ம லெசன் 2 போகலாம். கிரிப்டோசாம்பிஸில் லெசன் 2ல் ஃபஸ்ட்டு ஃபியூ சாப்டர்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ எதனால் வந்து திரும்ப வந்து இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லேர்ன் பண்ணுறதோ இல்லைனா வந்து இந்த என்எஃப்டி ஸ்பேஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லை அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்துட்டு மெட்டாவர்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ஷன் நடக்க போகுது. அடுத்தது என்எஃப்டிஸ் தான் வந்துட்டு அசெட்ஸாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது நமக்கு. ஆனால் இதில் ஏகப்பட்ட ஸ்கேம், இவ்வளோ ஸ்கேம் இருக்குது. ஸோ இதனால் வந்து இதில் ஒரு மாதிரி ட்ரஸ்ட் இல்லாமல் கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டெஃபினட்டாக வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறமா 5 to 10 years மேபி இருக்கலாம். எப்படி வந்து இன்டர்நெட் வந்து 2000 வந்துச்சோ அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து இவ்வளோ இன்டர்நெட் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற வேர்ல்டில் வந்து எல்லாருமே இன்டர்நெட்ல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்எஃப்டியும் நாளைக்கு வரதான் போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த கேப் இருக்கிற டைம் வரைக்கும் ஸோ எப்படி அந்த ஸ்கேம்ஸ் மாட்டிக்காமல் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்கேம் வந்துட்டு புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்டோலன் என்எஃப்டிஸை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஜெனுவனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம என்எஃப்டிஸ் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சரி ஒரு ஹோப் இருக்கும், சரி எப்படி ரெக்கவர் பண்ணிடலாம், எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ட்டு. நிறைய வெப்சைட்ஸே வந்துட்டு நான் ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரிலாம் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டாக வந்துட்டு ஹேக்கர்ஸை கான்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி தருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வேணால் டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி ரெக்கவரி ப்ராசஸ் இருக்குது. நம்ம வந்து ஈத்தர் ஸ்கேன் லாக்ஸ் எடுத்து பார்க்கலாம், டிரான்சாக்ஷன் ஹேஷில் என்ன இருக்குது, எப்படி மூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கு வந்து சில டூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற டூலெல்லாம் சொல்லிட்டு இந்த டூல் பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வச்சு இந்த டூலை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் அதுக்கப்புறமா திரும்ப வந்து இன்னொரு பேமெண்ட், அதோட அதிகமான பேமெண்ட் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் லாக் எடுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பேமெண்ட் வேணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேமெண்ட்ஸ் வந்து கேட்டே இருப்பாங்க. கடைசியில் ரெக்கவரே பண்ண முடியாது. என்எஃப்டிஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ERC20 டோக்கன்ஸாக இருக்கட்டும், எனிதிங் ஸ்கேம்டு. நம்ம ஒரு ஈத்தர் பேலன்ஸ் டவுன் ஆச்சுனாலோ எதுவாக இருந்தாலும் ரெக்கவரே பண்ண முடியாது. ஸோ ஸ்டே சேஃப். ஸோ அதுக்கு அந்த அவேர்னஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு இது நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்ரி ப்ரோக்ராமர், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து பாசிபிள் இல்லைன்னு இல்லை. ஓரளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் சுத்தமாக ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து அட்டம் பண்ணலாம். ஈஸி தான். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டே 4 என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த சாப்டர்ஸை பார்க்கலாம். இல்லை அடுத்த லெசனுக்கே நம்ம வந்து இப்போது 15 சாப்டர்ஸ் இன் லெசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெசன் 1 மேக்கிங் த ஜாம்பி ஃபேக்ட்ரி, எப்படி வந்து செட்டப் பண்ணுறது, சாலிடிட்டியில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வச்சு எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது அடுத்தது வந்து அட்டாக் த விக்டிம்ஸ். இப்போது சாலிடிட்டிலே வந்து நம்ம எப்படி நம்ம அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து போகிறது அப்படின்னு பார்த்தா எப்படி வந்து ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, லெசன் 2ஓட ஓவர்வியூ தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாம்பி ஃபீட் பண்ண போகிறோம். இட்ஸ் லெசன் 1. அப்புறம் லெசன் 2 ஆப், ஒரு மொபைல் ஆப் மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ண போகிறோம். அது ஒரு மல்டிப்ளேயராக இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம போகலாம். சாப்டர் 1 லெசனோட ஓவர்வியூ முடிஞ்சு. ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த கேம். சாப்டர் 2 மேப்பிங்ஸ் அண்ட் அட்ரஸ். ஸோ இந்த கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 days கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோடு உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் குயிக்காக ரீகேப் பண்ணிடலாம். ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். அப்புறம் ஜாம்பிஸோட ஒரு அரே இருக்கும். அப்புறம் க்ரியேட் ஜாம்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அப்புறம் ஜென்ரேட் ரேண்டம் DNA, அப்புறம் க்ரியேட் ரேண்டம் ஜாம்பி. ஸோ க்ரியேட் ரேண்டம் ஜாம்பியில் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண ரேண்டம் டிஎன்ஏவை எடுத்து க்ரியேட் ஜாம்பியில் அனுப்பிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஜாம்பியை க்ரியேட் பண்ணிடும். அப்புறம் ஈவெண்ட்டு ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? மேப்பிங் அண்ட் அட்ரஸ். இப்படி ஒரு 2 புது டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். மேப்பிங், அட்ரஸ். ஸோ அட்ரஸ்னால் என்ன? இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஈத்தீரியம்
வேலட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் 0x ஃபாலோட் பை இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்ரஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த அட்ரஸ் வந்துட்டு கிரிப்டோசாம்பி டீம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஈத்தர் ஸ்கேனில் பார்க்குறது, அதை வந்து நம்ம இன்னொரு சீரியஸில் பார்க்கலாம். அவங்க வேலெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு அட்ரஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸரோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்புறம் மேப்பிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் லெசன் 1ல் ஸ்ட்ரக்ட்ஸ் அரேஸ்லாம் பார்த்துருந்தோம். அதை வச்சு மேப்பிங்ஸ் க்ரியேட் பண்ணலாம். மேப்பிங்ஸ் ஆர்கனைஸ்டு டேட்டா இன் சாலிடிட்டி. மேப்பிங் வந்து அட்ரஸ் வந்து ஒரு அன்சைன் இன்டீஜருக்கு மேப் பண்ணலாம். அது வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்து யூசர் ஐடி டு நேமை மேப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேப்பிங். எப்படி வந்து ஒரு அட்ரஸை வந்து அன்சைன் இன்டீஜரை மேப் பண்ணுறது, ஒரு அன்சைன் இன்டீஜரை எப்படி ஸ்ட்ரிங்காக மேப் பண்ணுறது, இதுதான் மேப்பிங். To store zombie ownership, you are going to use two mappings. One that keeps on their own zombie, another keep tracks of how many zombies the owner has. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், டிக்ளேர் மேப்பிங்ஸ் ஹியர். ஃபஸ்ட்டு என்ன மேப்பிங் க்ரியேட் பண்ண போகிறோம், மேப்பிங். இது வந்து ஒரு யூஇன்ட் டு ஒரு அட்ரஸ். அந்த வேல்யூ அண்ட் அட்ரஸ், லெட்ஸ் மேக் திஸ் மேப்பிங். ஒரு அட்ரஸ் டு யூஇன்ட் மேப்பிங். ஸோ மேப்பிங்கோட சிம்பிள் வந்துட்டு ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்ணி மேப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜாம்பி டு ஓனர். அது வந்து பப்ளிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜாம்பி டு ஓனர் பப்ளிக் கீவேர்டு வந்து இதுக்கு முன்னாடி வரணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த மேப்பிங்கோட பேர் வந்து ஓனர் ஜாம்பி கவுண்ட். key is an address and value is integer. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எது வந்து கீ, எது வந்து வேல்யூ. ஸோ இப்போ அட்ரஸ் கீ, வேல்யூ யூஇன்ட் அப்படின்னா இந்த மாதிரி மேப்பிங் இருக்கணும். ஸோ இப்போ வந்து அட்ரஸ் இஸ் கீ அண்ட் அது வந்து யூஇன்ட். ஸோ சிமிலர் டு ப்ரீவியஸ் ஒன், அட்ரஸ் யூஇன்ட். இது எதிர்பார்த்தது தான். நான் இதில் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எது வேல்யூ எது அட்ரஸ், எது வந்து கீ அப்படின்னு பார்க்கணும். ஸோ வேல்யூ தான் அட்ரஸ், யூஇன்ட் தான் கீ. ஜாம்பி டு ஓனரில் வந்து யூஇன்ட் தான் கீ. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். ஸோ நம்ம மேப்பிங் பார்த்துட்டோம். அடுத்தது message.sender, msg.sender. இப்போ நம்ம மேப்பிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து எப்படி ஒரு சென்டர் வந்து ஒர்க் ஆகுறாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் குளோபல் வேரியபிள்ஸ், இதெல்லாம் குளோபல் வேரியபிள்ஸ். அட்ரஸ் ஆஃப் த பர்சன் ஆர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் who called the current function. In Solidity, function execution always needs to start with an external caller. ஸோ நம்ம ஒரு யூசர் தான் வந்து கால் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அவர் தான் வந்து மெசேஜ் சென்டர். இப்போ நம்ம போய் ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த சென்டராக இருப்போம். ஸோ சென்டரையும் மேப்பிங் எப்படி நம்ம வந்து மேப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்படி ஒரு மேப்பிங் இருக்குது, அட்ரஸ் டு இன்டீஜர் மேப்பிங் இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் message.sender வந்து குளோபல் வேரியபிள்னால அதை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேவரட் நம்பர் ஆஃப் த சென்டர் வில் பி மை நம்பர். ஸோ செட் மை நம்பர், அப்புறம் மை நம்பர் செட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக message.senderல போய் செட் பண்ணிடலாம். மேப்பிங் வந்து ஏற்கனவே இருக்குது, ஃபேவரட் நம்பர். இது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மேப்பிங் வந்துட்டு ஒரு அரே மேப்பிங் மாதிரி பார்க்கலாம். ஸோ அட்ரஸ், அப்புறம் அட்ரஸ் தான் கீ. அப்புறம் அவரே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு வாட் இஸ் மை நம்பர் அப்படின்ட்டு ரிட்ரீவ் பண்ணுவோம். இது வந்து கெட்டர் செட்டர் மாதிரி இருக்குது. இது வந்து செட்டர் ஃபங்க்ஷன், இது வந்து கெட்டர் ஃபங்க்ஷன். இது அது ரிட்ரீவ் பண்ணோம். ஸோ ரிட்ரீவ் பண்ணுறப்போ message.sender எங்கே என்ன வேல்யூ செட் பண்ணமோ அதை அப்படியே ரிட்ரீவ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, கிரியேட் ஜாம்பி அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். ஸோ அதில்
என்ன பண்ணலாம் அப்படின்னா zombie to owner mapping to store message sender under id. இப்போது ஐடியா செட் பண்ணணும். நம்ம எது செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளோட அரே என்னவா இருக்குது, ஜாம்பீஸ்ன்றது தான் நம்ம அரே. இப்போது ஜாம்பீஸ் டாட் ஏற்கனவே மேப்பிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மேப்பிங்கோட நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிள் இல்லை. ஸோ மேப்பிங்கோட மேப்பிங் தான் நம்ம அரே மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாம்பி டு ஓனரோட ஐடிஸ் மெசேஜ் சென்டர், அப்புறம் ஓனர் ஜாம்பி கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். எஸ், நம்ம இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 4 போகிறோம். சாப்டர் 4 require. In lesson 1 we made so users can create new zombies by calling create random zombie. இப்போ நம்ம வந்து இன்னொரு மெசேஜ் அனுப்பணும், require அப்படி மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா say hi to Vitalik அப்படின்றது வந்து comparative name equals Vitalik throws an error exit. ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, we don't want the user to be able to create unlimited zombies in their army repeatedly by calling create zombies. நம்ம எப்பவுமே என்எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 10,000 கலெக்ஷன், 777,700, 8888 இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜாம்பிஸ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அன்லிமிட்டட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது? அப்போ ரெக்வயர்ன்ற வச்சு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். புட் ரெக்வயர் ஸ்டேட்மெண்ட் அட் தி பிகினிங் ஆஃப் த கிரியேட் ஜாம்பி. ஸோ கிரியேட் ஜாம்பி அதில் போய்ட்டு கிரியேட் ரேண்டம் ஜாம்பி, அதுதான் ஃபைனல் ஃபங்க்ஷன். அங்கே போய்ட்டு நம்ம வந்து ரெக்வயரை போட்டு விட்டுலாம் அப்படின்றாங்க. விச் டேர்ம் யூ புட் ஃபர்ஸ்ட், போத் ஆர்டர்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து பார்த்தோம், அந்த பியூர் அப்புறம் பியூர் ஃபங்க்ஷன் இல்லை வியூ ஃபங்க்ஷன், அதுக்கெலாம் வந்து ஆர்டர் பார்த்தோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆர்டர்லாம் மேட்ரு இல்லை அப்படின்றாங்க. ஸோ புட் ரிக்வயர் ஸ்டேட்மெண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த கிரியேட் ஜாம்பி. இப்போ ரிக்வயர்னு பிகினிங்லேயே நம்ம போட்டுருவோம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் தான். இங்கே வந்து ரிக்வயர் ஸ்டேட்மெண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த கிரியேட் ஜாம்பி. அப்போது மோஸ்ட்லி இது வந்து இங்கே தான் இருக்கணும், ரிக்வயர் இல்லை. ரிக்வயர்ன்றது வந்து ஒரு அசர்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் C++லாம் அசர்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓனர் ஜாம்பி கவுண்ட், நம்ம கவுண்ட் யாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த கவுண்ட்டை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சென்டர் be equal to 0 அப்படின்னு போட்டணும். அங்கே ஒரு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ரெக்வயர் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போது யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர், ரைட், 5 சாப்டர்ஸ் வந்துட்டோம். இதான் லாஸ்ட் சாப்டர் 5, இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து இங்கே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோஜ், பேபி டோஜ் இதெல்லாம் எப்படி வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபி டோஜ் இன்ஹெரிட் ஃப்ரம் டோஜ். தட் மீன்ஸ் இஃப் யூ கம்பைல் deploy baby doge, you'll have access to both the catchphrase and another catchphrase. ஸோ இதை நம்ம எப்படி பார்த்துலாம். இப்போ ஜாம்பி ஃபீடிங் அப்படின்றது தான் வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு தனி கான்ட்ராக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் தான் வந்து இப்போ பேஸ் கிளாஸ். இப்போது டிரைவ் கிளாஸ் வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு தனி கான்ட்ராக்டாக இருக்க போது ஜாம்பி ஃபீடிங், zombie factory should inherit from zombie factory இல்லையா. அப்போ எப்படி இது பண்ணுவோம், இஸ், இங்கே வந்து கீவேர்டு வந்து இஸ், zombie feeding is zombie factory. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்.